குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பிசினஸ் ஓனர் எடுக்கிறதுனால அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எம்ப்ளாயிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பிசினஸ் ஓனர் எடுக்கிறதுனால அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால ஒர்க்ல நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நம்ம கட்டுற ப்ரீமியத்தை நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ஒர்க்கருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டாலுமே இன்சூரன்ஸ் இருக்கிறனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க லாங் லீவ்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு கம்பெனில 20 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்கன்னா கண்டிப்பா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க்கில் ஜாயின் பண்ணவுடனே அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலிக்குமே கவரேஜ் கிடைக்கும். அவங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலுமே உடனே கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். அவங்க கட்டுற ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில கம்பெனியில் வந்து அவங்க ஓனர்ஸே பே பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு 2 or 3 இயர்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. ஆனால் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் உடனே கவரேஜ் கிடைக்கும். இதுக்கு வந்து பெருசாக மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டாலுமே நம்ம போய் அட்மிஷன் ஆனாலுமே நம்மளுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிளைம் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோம்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயர் 2 பேருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும். என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, உங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.